الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم أدى الأمانة إلى من ائتمنك ولا تخن من خانك أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், ஏவுகின்றான், உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அது எதுவாக இருந்தாலும் அந்த அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஆயத்து எந்த சந்தர்ப்பத்தில் இறங்கியது என்றால், ஒரு மகத்தான ஒரு நாளில், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நாளில் மகத்தான ஒரு இடத்தில் காபாவுக்கு உள்ளே அல்லது காபாவுக்கு அருகில் இறங்கிய இந்த வசனம். யார் சம்பந்தமாக இறங்கியது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்ற அந்த நேரத்திலே காபாவுடைய சாவியை கொஞ்சம் கொடுங்கள், 2 ரக்காத் தொழுது கொள்ளுகிறேன் என்று கேட்ட அந்த நேரத்தில் கொடுக்க மறுத்த உஸ்மான் இப்னு தல்ஹா இப்னு அபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சார்பாக இறங்கிய வசனம். இவர் சாவியை கொடுக்க மறுத்தார். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற அந்த நேரத்தில் 8 வருடங்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8 மக்காவை வெற்றி கொண்ட அந்த நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தர மறுத்த அதே சாவியை, யா உஸ்மான் சாவியை கொடுங்கள் என்று கேட்டார்கள். ஃபத்ஹை மக்காவிலே அவர் கொடுக்க நீட்டுகிற அந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பது எங்கள் வசம் இருக்கிறது, அந்த காபாவுடைய சாவியையும் எங்கள் வசம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன அந்த நேரத்தில் உஸ்மான் இப்னு தல்ஹா இப்னு அபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாவியை தன் கையிலே வைத்துக் கொண்டார்கள், பெருமானாரிடம் கொடுக்கவில்லை. இவ்வாறாக 3 முறை இந்த நிகழ்வு நடக்கிறது. பெருமானார் கேட்டார்கள், நீங்கள் அல்லாஹ்வை கொண்டும் ஆகிரத்தை கொண்டும் ஈமான் கொண்டிருந்தால் அந்த சாவியை என்னிடம் கொடுங்கள் என்று கேட்டதும் உஸ்மான் இப்னு தல்ஹா இப்னு அபி தல்ஹா அவங்க கொடுத்துட்டாங்க பெருமானாரிடம். கொடுக்கும் போது சொன்ன வார்த்தை, ஹாக பி அமானத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அமானத்தை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அந்த சாவியை கொடுத்தார்கள். சாவியை வாங்கிவிட்டு காபத்துல்லாஹ்வுக்குள்ளே போய் சிலைகளை எல்லாம் அகற்றிவிட்டு காபத்துல்லாஹ்விலே இருந்த அந்த சிலைகள் இருந்த அந்த இடத்தை எல்லாம் கழுவி விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகிறார்கள். இந்த வசனம் இறங்கியது, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அமானிதங்களை, உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை அதனுடையவர்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்ற வசனம் இறங்கி அந்த நேரம் பெருமானார், எங்கே உஸ்மான், அவரை அழையுங்கள் என்று அதே உஸ்மான் இடத்தில் எவர் சாவியை தர மறுத்தாரோ அவரிடமே திரும்ப கொடுத்து விட்டார்.
அந்த பாரம்பரியத்திலே வருகிறவர்கள் தான் இன்றைக்கும் அந்த சாவியை வைத்திருக்கிறார்கள். இந்த வசனம் இறங்கியதற்கான நிகழ்வு இது. அப்ப வெறும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான், ஒருவரிடம் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அல்லது உங்களிடம் ஒரு பொருளை கொடுத்து அதை பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டால் அதை பத்திரமாக வைத்து அதை அவர் எப்படி கொடுத்தாரோ அதை அப்படியே அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். இந்த அமானிதம் என்பது ஒரு சுருங்கிய அர்த்தம் கொண்டதல்ல, விரிவான அர்த்தங்களை கொண்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்தல் அமானத இலா மன் தமனக, உங்களை நம்பி ஒரு பொறுப்பையோ அல்லது ஒரு பொருளையோ அது எது ஒன்று உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டாலும் அதை யார் உங்களிடம் ஒப்படைத்தாரோ அவரிடம் சரியாக நிறைவேற்றி விடுங்கள். வலா தகுன் மன் ஹானக, உங்களுக்கு யாராவது மோசடி செய்கிறார்கள் என்பதற்காக நீங்க மோசம் செய்யாதீர்கள், நீங்கள் அவரை ஏமாற்றாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 4 காரியங்கள் இருக்கிறது. அது உங்களிடத்துல இருக்குமானால் உங்களுக்கு உலகத்தில் எது பணம், காசு, பதவி எது ஒன்று தப்பி போனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த 4 இருந்தால் நீங்கள் இந்த உலகத்திலேயும் வெற்றி பெற்றுவிடலாம், நாளை மறுமையிலையும் வெற்றி பெற்றுவிடலாம். காசு போய்விட்டது, பணம் போய்விட்டது, பதவி போய்விட்டது, அதிகாரம் போய்விட்டது, இதை செய்ததனால் இதெல்லாம் போய்விட்டது என்றாலும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இந்த உலகத்திலேயும் வெற்றியாளர், நாளை மறுமையிலையும் வெற்றியாளர். 4 காரியங்கள். ஒன்று சொன்னாங்க, ஹிஃபுது அமானத், உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருளை நீங்க பாதுகாருங்க. வஸிதுகு ஹதீஸின், உண்மை பேசுங்க, எதிலையும் பொய் வேண்டாம். ஒரு மூமின் பொய் பேச மாட்டான், என்ன வேண்டுமானாலும் செய்வான். ஒரு மூமின் திருடுவான், விபச்சாரம் செய்வான், என்ன வேண்டுமானாலும் செய்வான், பொய் மட்டும் சொல்ல மாட்டான். நபியுடைய வாக்கு. அப்ப அமானிதத்தை ஒப்படைக்கப்பட்டால் பேணுங்கள், உண்மையே பேசுங்கள், நற்குணமுடையவராக இருங்கள். சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி பரிசுத்தமானதாக ஆகுமாக்கப்பட்ட ஹலாலாக இருக்கட்டும் என்று சொன்னாங்க பெருமாள். இந்த 4 காரியம் உங்களிடத்தில் இருந்தால் இந்த உலகத்தில் எது தப்பி போனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொன்னார்கள், தன்னுடைய ஒரே ஹஜ், அதுவே இறுதி ஹஜ். ஹஜ்ஜத்துல் வதாவில் பெருமானார் சொன்னார்கள், அல் ஆரியத்து முஅத்தத்துன், இரவல் வாங்குகிறீர்கள் என்றால் ஒருவரிடம் கொஞ்சம் வண்டியை கொடுங்கள், இங்கு வரைக்கும் போய்விட்டு வருகிறேன், ஏதோ ஒரு கணினி பொருளை வாங்குகிறீர்கள் அல்லது ஏதோ ஒரு டூல்ஸ் வாங்குகிறீர்கள் என்றால் அதை சரியாக எந்த விதமான டேமேஜும் பாதிப்பும் இல்லாமல் அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அல் ஆரியத்து முஅத்தத்துன், எப்படிப்பட்ட வார்த்தை! கடைசியில சொன்னாங்க, வல் மின்ஹத்து மர்தூதத்துன், ஒருவரிடம் நீங்க ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துகிறீர்கள், ஒரு பசுவை வாங்கி பால் கறந்து கொள்கிறீர்கள் அவருடைய அனுமதியோடு, அல்லது ஒரு நிலத்தை வாங்கினீர்கள், அல்லது ஒரு தோப்புக்குள்ளே நான் சில பழங்களை பறித்துக் கொள்கிறேன், சரியாக சொல்லுங்கள், சரியாக செய்யுங்கள், அதை சரியாக நிறைவேற்றுங்கள். வேலை முடிந்தால் அதிலிருந்து உங்களுக்கு ஏற்படுகிற அந்த பலன் முடிந்து விட்டால் அவரிடமே திரும்ப கொடுக்கணும். கடன் வாங்கினால் சரியாக நிறைவேற்றுங்கள். திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அவருக்கு அழிவை ஏற்படுத்த கூடாது என்ற எண்ணத்தோடு நீ கடன் வாங்க, அந்த கடனை சரியாக நிறைவேற்றுங்கள் சொன்னாங்க. 4வது ஒரு விஷயம் சொன்னார்கள், ஒருவர் கடன் வாங்குகிறார், நீங்கள் அதுக்கு சோரட்டி அல்லது கேரண்டி நீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அதற்கு தகுதி இருக்குமானால் அந்த கேரண்டி கொடுங்க. நான் அவருக்கு ஜவாப்தாரி, நான் பொறுப்புதாரி, நான் கேரண்டி, நான் சோரட்டி என்று சொல்லுங்க. ஏன் சொன்னா, அவர் கொடுக்க முடியவில்லையானால், 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியவரால் கொடுக்க முடியவில்லையானால் பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும், ஏமாற்றக்கூடாது. இது அத்தனையும் அமானத்திலே உள்ளது. இன்னைக்கு அமானிதம் எங்கே பாதுகாக்கப்படுகிறது? மேலே சொன்ன 4 விஷயங்களோ கீழே சொல்லுகிற 4 விஷயங்கள் யாரிடமாவது இருக்கிறதா? ஆனால் என்னிடம் இல்லாத எல்லாம் மற்றவர்களிடம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம்.
நான் அமானத்தை பாதுகா, நான் பொய் தான் பேசுவேன், ஆனா என்னை சுற்றி இருக்கக்கூடிய உண்மையை பேச வேண்டும். நான் அமானிதங்களை பாதுகாக்க மாட்டேன், ஆனா என்னை சுற்றி இருக்கக்கூடிய எதெல்லாம் என்னிடம் இல்லையோ அதையெல்லாம் நான் பிறரிடம் எதிர்பார்க்கிறேன். இல்லையா? நான் எதெல்லாம் என்னிடம் இல்லையோ அதையெல்லாம் பிறரிடம் எதிர்பார்க்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அமானிதம் என்பது சுருங்க கூறுவதல்ல, விரித்து கூறுவது. அது விசாலமான பொருளை கொண்டது. அமானிதம் அமானிதம் என்றால் என்ன சொன்னாங்க? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தொழுகை ஒரு அமானிதம், வுது ஒரு அமானிதம். தொழுகை ஒரு அமானிதம், வுது ஒரு அமானிதம், ஜகாத் ஒரு அமானிதம், நோன்பு என்பது ஒரு அமானிதம். கடையிலே அளவை நிலுவை சொல்கிறோமே, நிறுத்து கொடுக்கிறோம், அளத்து கொடுக்கிறோமே, அதுவும் ஒரு அமானிதம். ஒருவரை ஒருவர் நம்புவதும் அமானிதம். எங்க இருக்கிறது? இதுல எல்லாம் அமானிதம் எங்க இருக்கிறது?